இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிறோம். தென் மாவட்டத்தில் இருக்கிற நவக்கிரக ஸ்தலங்களுக்கு சூரிய ஸ்தலமாக விளங்குறது இந்த கோவில் தான். பஞ்ச பீடங்களில் கூர்ம பீடமாக இந்த கோவில் விளங்குது. இந்த கோவிலில் இருக்கிற நடராஜர் ரொம்ப தனித்துவமானவர். நீங்கள் நேரில் வணங்கினா தான் அந்த அமைப்பு உங்களுக்கு புரியும். இந்த கோவிலில் இருக்கிற சிற்பங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும், தனித்துவமானது. குட்டி குட்டி சிற்பங்கள்லேருந்து பெரிய சிற்பங்கள் வரையும் அவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவில் இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா பிரம்மதேசம், அம்பாசமுத்திரம் பக்கத்தில், திருநெல்வேலி மாவட்டம். இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னா, பிரம்மாவோட பேரனான ரோமச முனிவர் இங்கே இருக்கிற சுயம்புலிங்கமாக இருக்கிற இளந்தேடிநாதர் அப்படின்ற சிவனை வணங்குறாரு. பிரம்மாவோட பேரன் வணங்கினதுனாலேயே இந்த கோவிலுக்கு பிரம்மாவோட நினைவாக பிரம்மதேசம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது ராஜராஜ சோழன் இந்த பகுதியாண்ட பாண்டிய மன்னரை இங்கே இருக்கிற சிவனோட அருளால் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இந்த ஊரை அந்தணர்களுக்கு பிரம்மதாயமாக எழுதி கொடுத்துட்டாரு. அது மருவி பிரம்ம தேசம் ஆயிடுச்சு.